ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ரூம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஏன் நம்ம செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம்? பையிங் சைடு இந்த ட்ரேட் ஏன் எடுக்கல? ஏன் செல்லிங் சைடு தான் நம்ம மேஜர் ஐஸ் இருந்துச்சுன்னு. ப்ளஸ் மெசேஜ் நிறைய பேர் பண்ணாமல் இருந்திருந்தாலும் எஸ்எல் ஹண்டிங் படி இன்றைக்கி நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். அதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எஸ்எல் ஹண்டிங் தானே பண்ணோம், ப்ராப்பராக தானே பண்ணோம், ஏன் இன்றைக்கி நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை இன்னைக்கு செட்டப் பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இதை ஃபஸ்ட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ராப் ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ட்ராப் ட்ரேடிங் சம்மந்தமாக இந்த வீடியோ, இந்த எஸ்எல் ஹண்டிங் வீடியோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, இல்லை இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. இல்லைப்பா எனக்கு இண்டிகேட்டர் பேஸ் பண்ண ட்ரேடே போகுதுன்னா 555 எஸ்எல் ஹண்டர் இல்லைன்னா நம்ம 2-in-1 இண்டிகேட்டர் பேஸ் செட்டப்ஸ் இதெல்லாமும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இண்டிகேட்டர் பேஸ் செட்டப் வேணுன்னா 915 செட்டப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட அக்யூரசி மோர் தென் 60%. இல்லை ட்ராப் ட்ரேடிங் செட்டப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். ஸோ இது ஃபஸ்ட் பார்ட், இது அதோட கண்டினியூஷன். அப்புறம் ட்ராப் ட்ரேடிங்கோட மாஸ்டர் செட்டப் இது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கோட சைக்காலஜி இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் டைரெக்டாக 5 மினிட்ஸ் சார்ட் நிஃப்டியில் இருக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சார் மார்க்கெட் மேலேருந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, ஸோ இங்கெல்லாம் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க, லோ பிரேக் பண்ணிச்சு, அகெயின் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. ஸோ நான் ஹைக் மேலே என்ட்ரி எடுத்திருந்தேன், லோக்கு எஸ்எல் வச்சுருந்தேன். பட் நம்மளுக்கு டே ஹை வரைக்கும் கூட ப்ரைஸ் போகாமையே ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ட்ரி எடுத்தது ரொம்பவுமே கரெக்ட். ஆஸ் பர் செட்டப் நீங்கள் ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட செட்டப் படி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க, எஸ்எல் போயிடுச்சு, நோ இஷ்யூஸ், இட்ஸ் கரெக்ட். பட் இன்னும் கொஞ்சம் இதை டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதோட பியூர் சைக்காலஜி புரியும். நேற்று என்னாச்சு, அதாவது 24th என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், கம்ப்ளீட்டாக செல்லிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோம், பையிங் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே செல்லிங், 25th லீவு, 26 பையிங் பிளான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கிட்ட இங்கே போதுமான அளவு எஸ்எல் இல்லாதனால இங்கே என்ன பண்ணுச்சு, அகெயின் செல்லிங் கண்டினியூ ஆயிடுச்சு. இல்லை பிக் பிளேயர்ஸ் இங்கே பையர்ஸ் அலோவே பண்ணலன்றனால அகெயின் செல்லிங் கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு 26 நம்மளோட டே வந்து ஆல்மோஸ்ட் நோ ட்ரேட் டே. ஒரு செட்டப் பிளான் பண்ணியிருந்தோம், அது ஆல்மோஸ்ட் ட்ரிகரே ஆகலை, அதுக்குள்ளே பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல. ஸோ வெரி ரிஸ்கி பெட்டுன்னு நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ 26 ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு நோ ட்ரேடிங் டே. அப்போது 26, 27, 28 ஹாலிடே. ஸோ 29th இன்றைக்கி, அதாவது மண்டே. ஸோ இங்கிருந்து இங்கே வரைக்கும் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ பையர்ஸ் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, சின்னதாக கேப் டவுன் மாதிரி ஓப்பன் ஆச்சு, ஃபாஸ்ட்டாக மேலே போச்சு. அப்போ என்ன ஆயிருக்கும், இந்த பையர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டுக்கு வந்திருப்பாங்க. இங்கே பை பண்ணியிருந்த பிடிஎஸ்டி ட்ரேடர்ஸ் எல்லாம் ஓப்பனிங்லேயே மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. செல் பண்ணியிருந்தவங்களாம் மார்க்கெட் மேலே போகிறத பார்த்து பேனிக் ஆகி அகெயின் செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் வெறும் செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்மளால் இங்கிருந்து இங்கே வரைக்கும் வந்த செல்லர்ஸை டார்கெட் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் பாருங்கள், இங்கே ஒரு ஃபேக் அவுட் கொடுக்குது, இங்கே ஒரு ஃபேக் அவுட் கொடுக்குது. ஸோ இது எல்லாமே ஃபேக் பிரேக் அவுட்ஸ். பாருங்கள், பிரேக் அவுட் ஆகுது, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணுது, இங்கேயும் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ் ட்ரேடர்னால் இந்த லைன் எல்லாமே அவங்க கண்டிப்பாக இப்படி மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ரீசன்ட் ஸ்விங் ஹைஸ். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது, இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ண பையர்ஸ் அக்ரஸிவாக என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா 2 நாளாக செல்லிங் போயிருக்கு. அப்போ இன்றைக்கி இவங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் வரும், மார்க்கெட் அட்லீஸ்ட் டே ஹை இல்லைனா ப்ரீவியஸ் டே ஹை வரைக்குமாவது போகும் அப்படின்ற எண்ணத்தில் இங்கே பையர்ஸ் தான் அதிகமாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இங்கே வரைக்குமே இருக்கிற பையர்ஸ் எல்லாம் மார்க்கெட் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே பையர்ஸ் எல்லாம் என்ன ஆயிருப்பாங்க, இங்கே எக்ஸிட் ஆகிருப்பாங்க.
மறுபடியும் மேலே போகும்போது ஃப்ரெஷ் பையர்ஸ் இங்கெல்லாம் அகெயின் என்டர் ஆகுவாங்க, அவங்களும் எக்ஸிட் ஆகியிருப்பாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் கிட்ட பையர்ஸ் சுத்தமாகவே நாட் அவைலபிள். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிள், செல்லர்ஸை டார்கெட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த கேண்டிலுக்கே என்ட்ரி எடுத்துட்டோம். எஸ்எல் இந்த கேண்டில் ஹை அண்ட் டார்கெட் 26,000 தான் லாஸ்ட் டார்கெட்டாக வச்சுருந்தோம். ஸோ 26,000 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபர்தராக மார்க்கெட் பாருங்கள் எங்கேயா ட்ராப் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்கள். 26,000 பிரேக் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு பையர்ஸ்க்கான ட்ராப்பே கிரியேட் ஆகலை. நார்மலாக ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் போட்டு அது பாட்டுக்கு கீழே வந்துருச்சு. இந்த ஒரு இடத்துல தான் வந்திருக்கு, அதுவும் ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் பண்ணி. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அதுவுமே ஒரு ரேஞ்சுக்குள் இருக்கிறனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு 1:4க்கு மேலே இங்கே கிடச்சிருச்சு. ஸோ வை டு டேக் ரிஸ்க்? ஒரு நாளைக்கு ஒன் ட்ரேட் 100% ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட கிடச்சிருச்சு அப்படின்னா டன் ஃபார் த டே அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணி பழகிடணும். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நாளைக்கு என்ன பண்ணோம்? 3 நாளாக கண்டினியூஸாக செல்லிங். அப்போ என்ன பண்ணோம்? யார் ஸ்ட்ராங்காக இருக்கா மார்க்கெட்டில்? செல்லர்ஸ். ஃபஸ்ட்டு 26,000 ஒரு கீ லெவல். ஸோ ப்ரைஸ் எப்போ 26,000க்கு கீழேயே இருக்குதோ அப்போ வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் வில் பி ஆன் செல்லிங் சைட். ஸோ நாளைக்கு கேப் அப் இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் இந்த மாதிரி என்ன கண்டிஷன் வந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் வில் பி ஆன் செல்லிங் சைட். ஒரு வேளை மேஜர் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம மேஜர் ஃபோக்கஸ் வில் பி ஆன் செல்லிங் சைட். 26,000க்கு மேலே போய் சஸ்டெயின் ஆனால் தான் இனி அகெயின் நம்ம பையிங் சைடுக்கு பிளான் பண்ண முடியும். இதுக்குள்ளே ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாமே தவிர இந்த மாதிரி 1:2 1:3 அப்படின்ற ஒரு மேஜர் டார்கெட்டுக்காக நம்ம பையிங் சைடில் நாளைக்கு உட்கார முடியாது அன்லெஸ் 26,000 பிரேக் ஆகிற வரைக்கும். அண்ட் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்னுமே காஷியஸாக நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நாள். ஸோ இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். செல்லர்ஸ் அக்ரெசிவாக வந்தாங்க. இங்கே இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஆல்ரெடி காலி பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே மட்டும்தான் செல்லர்ஸ் அவைலபிள். இங்கே அகெயின் மார்க்கெட் கீழே வந்து இந்த பையர்ஸையும் கிட்டத்தட்ட காலியாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேயும் யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஃப்ளாட் டு கேப் அப் ஓப்பனிங், ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங் 3 கண்டிஷன்லேயுமே நம்ம செல்லிங் சைட் பிளானை மேஜராக வைப்போம். பையிங் சைட் அன்லஸ் இந்த ஸ்விங்குக்கு மேலே போய் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி இந்த ஸ்விங்கையும் பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பையிங் சைடுக்கு பிளான் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ ஆஸ் பெர் சார்ட் செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஸோ ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். நம்ம ட்ரெண்டோட டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம இப்படி பையிங் சைட் செட்டப் ஃபார்ம் ஆகியும் போகல. ப்ளஸ் நம்ம 1 மினிட் சார்ட்லேயும் கிளியராக சொல்லியிருந்தோம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு. மார்க்கெட் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நான் 1 மினிட் சார்ட்டில் அதுவே காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். பிரேக் அவுட் ஆகுது. அகெயின் பாருங்கள் இங்கே போய் அகெயின் பையர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுது. ஸோ உள்ளே வந்தோடனே நம்ம என்ட்ரி இந்த இடத்துல இருக்குது. எஸ்எல் சம்மர் இங்கே. ஸோ ஈஸியாக நம்மளுக்கு ஒரு டார்கெட் கிடச்சிருச்சு. இது கம்ப்ளீட்டாகவே ஒரு ட்ராப் செட்டப் நம்ம இன்றைக்கி ஃபைன் பண்ணி அதில் நம்ம எந்த குரூப் வேணாலும் பார்த்துருங்க. இங்கே பையிங் தான் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் பையிங் சைடு தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம சேனல் இங்கே செல்லிங் கொடுத்து எஸ்எல்லை மேலே வச்சு கீழே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 26,000க்கு அப்புறம் எனக்கு பெருசாக ட்ரேட்ஸ் கிடைக்கல. ஸோ நான் ட்ரேட் பண்ணல. ஸோ சிம்பிள் ஆஸ் தட். நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள். இந்த எஸ்எல் ஹண்டிங் எங்கே பையர்ஸ் எங்கே செல்லர்ஸ் இருக்காங்கன்ற விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா 2026ல் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் பிஹேவியர் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, எதை நோக்கி மார்க்கெட் அதிகமாக மூவ் ஆகுது அப்படின்றத ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம டெலகிராம் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு சார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணோன்னே இங்கே சார்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். இதுதான் என் பிளான், ஏன்னா இங்கே பையர்ஸ் ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பாருங்கள் ஈஸியாக நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சு வச்சு 26,040
தென் 26,000 நெக்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருந்தோம். கிளியராக 26,000 அச்சீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கொடுத்துருந்தோம். அந்த ஜோனை பிரேக் பண்ணி ஈஸியாக ஒரு நல்ல ஃபால். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலுமே இன்றைக்கி ஒரு ஈஸி ட்ரேட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ லேர்னிங்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இந்த செட்டப் யூஸ் பண்ணி இன்றைக்கி யார் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.